Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் மீண்டும் பிப்ரவரி 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க இருக்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன முடிவுகள் எல்லாம் விட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது? 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்றவர்களுக்கான நிலுவையில் இருக்கக்கூடிய 96 மாத அகவிலைப்படி உயர்வு உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஸ்ட்ரைக் நோட்டீஸை வழங்கியிருந்த நிலையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் போக்குவரத்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கத்தினரை அழைத்து 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது பொங்கலுக்கு முன்பாக நடைபெற்றது. அந்த 3 கட்ட பேச்சுவார்த்தைகளுமே தோல்வியில் முடிந்ததன் எதிரொலியின் காரணமாக பல்வேறு தொழிற்சங்கத்தினர் தங்களுடைய போராட்ட அறிவிப்பை திட்டமிட்டபடி அறிவித்து போராட்டத்தை தொடர்ந்திருந்தார்கள். இந்த ஒரு சூழலை தான் உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வழக்கின் அடிப்படையில உடனடியாக தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிடுமாறும் தொடர்ந்து இன்றைய தினம் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தவும் உத்தரவானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அம்பத்தூரில் இதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. மீண்டும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது இன்று நண்பகல் 12 மணி அளவில் அம்பத்தூரில் நடைபெற்றது. அதில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் போக்குவரத்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதன்படி இந்த பேச்சுவார்த்தை என்பது துவங்கி இருந்தது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில எந்த ஒரு உடன்பாடுமே எட்டப்படவில்லை. அதே சமயம் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி 7ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி வைத்து தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்குமாறு பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் போக்குவரத்துறை தொழிலாளர் நலத்துறை சார்பில் அடுத்த கட்டமாக பிப்ரவரி 7ஆம் தேதி நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தற்போது தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்படி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது எனவும் அப்படி இருந்தால் அது கைவிட வேண்டும் எனவும் இன்றைய கூட்டத்தில் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆலோசிக்கப்பட்டது. அதற்கு போக்குவரத்துறை அதிகாரிகள் சார்பில் அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட போவதில்லை என போக்குவரத்துறை அதிகாரிகள் உறுதியளித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தொழிற்சங்கத்தினுடைய மற்றொரு பிரதான கோரிக்கையாக இருப்பது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிறுத்தப்பட வேண்டிய அந்த அகவிலைப்படி உயர்வை வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி இறுதி தீர்ப்பு என்பது வர இருக்கிறது. அந்த இறுதி தீர்ப்பின் அடிப்படையில அடுத்த கட்டமாக நடவடிக்கை என்பது எடுக்க தயாராக இருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. அதன்படி உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு என்பது பிப்ரவரி 6ஆம் தேதி வந்த பிறகாக 7ஆம் தேதி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையை துவக்கலாம் என 3 அமைப்பின் சார்பிலும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மீண்டும் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.